அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். இந்த குரல் பதிவும் ஒரு முருக பக்தர்கள் கேட்ட சந்தேகத்துக்கு உண்டான பதில் தான். பாத யாத்திரை பத்தி. இறைவன் நம்மளுக்கு குடுக்குற எல்லா வசதியும் நம்ம அனுபவிக்கணும்னா, முதல்ல நம்ம ஹெல்த் நல்ல ஆரோக்கியத்தோட, உயிரோட இருக்கணும் முதல்ல. எப்பயுமே நீங்க எந்த விரதம் ஆரம்பிக்கணும், எந்த விரதம் பண்ணணும்னு நெனச்சா, முதல்ல உங்க மனசு சொல்றத கேளுங்க. செய்யலாமா வேண்டாமான்ட்டு. ஏன்னா மனம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அதுக்கப்புறம் உடல். உங்களுக்கு சக்தி இருக்கு. திண்டுக்கல்ல இருந்து பழனி வரைக்கும் நடந்து போனோம் அப்படின்னு நினைச்சு எத்தனையோ முருக பக்தர் நடந்து போயிருக்காங்க. கும்பகோணத்துல இருந்து பழனி வரைக்கும் நடந்திருக்காங்க. சேலம் எடப்பாடியில இருந்து பழனி வரைக்கும் நடந்து வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய சக்தி கொடுத்தது முருகப்பெருமான் தான். அதுக்கப்புறம் அவங்க மனம். அந்த மனசக்தி தான் உங்களை கொண்டு போய் வைக்கும். ஒருவேளை இந்த மாதிரி நடக்க முடியல அப்படின்றப்ப நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் கோயிலுக்கு போக முடியும். கோயிலுக்கு போனால் தான் இறைவனோட அருளை பெற முடியும். ஒருவேளை நடக்க முடியாமல் கால் வலிக்குது பஸ்ஸில் போயிட்டா எந்த தெய்வ குத்தமும் கிடையாது. எந்த தெய்வமும் உங்களை தண்டிக்காது. முருகப்பெருமானும் தண்டிக்க மாட்டார். உங்களுக்கு மனசு இருக்கு நடக்கணும்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நடந்து வந்தீங்க. அதுக்கப்புறம் முடியல கிளம்பி போனீங்க. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர, இது ஒரு பெரிய குற்ற உணர்வாவோ இல்லை வந்து இதுக்கு முன்னாடி பாத யாத்திரை போய் இந்த மாதிரி யாராவது நடந்து போக முடியாமல் கார்லேயோ இல்லை பஸ்லேயோ பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த குற்ற உணர்வும் நீங்கள் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் அடுத்தடுத்த வருஷங்களில் அடுத்தடுத்த தைப்பூச விரதத்தில் உங்களுக்கு நடக்கணுன்ற சக்தியை கொடுப்பாரு. கிரிவலம் கூட நிறைய பேர் வந்து நடந்து போகிறாங்க. சில பேர் ஆட்டோவில் போகிறாங்க, காரில் போகிறாங்க. அதுக்காக நடந்து போகிறவங்களோட பக்தி தான் புனிதமானது, உயர்ந்தது அப்படின்ட்டு கிடையாது. ஆட்டோவில், காரில் போகிறவங்களோட பக்தி தாழ்ந்ததும் கிடையாது. உங்கள் மனசு தான் காரணம். உங்களால் நடக்க முடியும்னா 14 கிலோமீட்டர் நடந்து போங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் 2 நாள் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை செய்ய போகிறீங்க. இல்லை நடக்க முடியாது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போகலாம். தவறே கிடையாது. அதனால் இந்த பாத யாத்திரை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பயமும் யாருக்கும் வேண்டாம். பாத யாத்திரை வந்து உண்மையிலேயே முருகப்பெருமான் தான் முதல் பாத யாத்திரை நடந்தவர். இதை பற்றி தான் நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்திருக்கேன். இலங்கையிலிருந்து முருகப்பெருமான் பயணித்தது. என்னோட இலங்கை பயணத்தில் வந்து நிச்சயமாக இந்த பாத யாத்திரை சம்மந்தமாக ஒரு கூஸ் பம்ப்ஸான ஒரு விஷயம் இருக்கும். நிறைய விஷயங்கள் தொகுத்து வழங்கி எச்சரிக்கை எடுத்து இயற்கை என்னைக்கு அனுமதிக்குதோ, இன்னும் என்னோட வள்ளியூர் பயணமே இன்னும் முருகப்பெருமான் உத்தரவு கொடுக்காம இருக்காரு. நாளைக்கு திங்கட்கிழமை சென்னையில் ஒரு முக்கியமான கோவில் சம்மந்தமாக ஓம் சரவணபவாட நேர்காணல் நடக்க போகுது. உண்மையிலே அந்த கோவில் வரப்போ நம்ம இருந்த இடத்துல இப்படி ஒரு அற்புதமான ஒரு கோவில் இருந்திருக்கு. எல்லாருக்கும் அந்த கோயிலை பற்றி தெரிய வரப்போ அது முருகப்பெருமான் கருணையோட எல்லா அருளும் ஆசை எல்லாருக்கும் கிடைக்க நம்புகிறேன். ஸோ பாத யாத்திரை சம்மந்தமாக யாருக்கும் எந்த பயமும் வேண்டாம். இன்னொரு நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்தது, பால் குடம் எடுக்கிறதே முருகப்பெருமானுக்காக தான் உருவாச்சு. அது வந்து மிகப்பெரிய முருக சக்தி அதுக்கு பின்னாடி இருக்குது. நான் அடுத்த வருஷம் தைப்பூச விரதம்ல இந்த பால் குடம் சம்மந்தமான ஒரு விரிவான பதிவு பண்ணணும்னு முருகர் உத்தரவு கொடுத்துருக்காரு. அதுவும் நான் விரைவில் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.